ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போறோம். இந்த மூவி ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் இந்த மூவி பிடிச்சிருக்கோ மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மூவிக்குள்ள போலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும் போதே நம்ம கதையில ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அவ பேரு டேங். டேங் அப்படி ரோட்ல அம்மாவோட போட்டோ வச்சு அழுதுகிட்டே வரா. அம்மா நீ போன இடத்துக்கு என்னையும் கூட்டிட்டு போயிருன்னு அழுதுகிட்டே வரா. அங்க இருக்க ரெண்டு பேர்ட்ஸ் அது பேசுறது நம்ம குட்டி பாப்பா டேங்குக்கு கேட்கும். ஏன்னா பறவைகள் இதுங்கெல்லாம் பேசுறது எல்லாமே அவளுக்கு கேட்கும். அது அப்படியே கேட்டுட்டு ரோட்லயே நடந்து வந்துட்டு இருக்கா. திடீர்னு ஒரு கார் அவளை இடிக்கிற மாதிரி வருது. அந்த டைம் யாரோ ஒருத்தர் அவளை சேவ் பண்ற மாதிரி இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நம்ம கதையோட ஹீரோ தான். டேங்க சேவ் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நீ எதுக்குமா தனியா வெளியே வந்தேன்னு சொல்ல, பாஸ் உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி அசிஸ்டன்ட் வந்து கேட்க, இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு தெரியாதா, என் அம்மாவை தேடி வந்தேன்னு சொல்லிட்டு பாப்பா மயங்கிட்டா. அதுக்கப்புறம் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோ போறான். அங்க போனா அந்த டாக்டர் கத்துன்னு கத்துது, உங்க குழந்தைய பாத்துக்க உங்களுக்கு தெரியாதா, என்ன இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க, ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது, அந்த குழந்தைக்கு ரொம்ப ஃபீவர் வேறன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பையனுக்கு ஷாக்கா இருக்கு. ஏன்னா அந்த குழந்தை நம்ம ஹீரோட குழந்தையே இல்ல. ஆனா டாக்டர் திட்டுறதெல்லாம் கேட்டுட்டு அவன் அமைதியா இருக்கான். சாரி டாக்டர், இதுக்கப்புறம் நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோ சொல்ல டாக்டர் அந்த பக்கம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து பார்க்க அப்படியே அமைதியா படுத்திருக்கா பாப்பா. கண்ணை திறந்து ஹீரோவை பார்த்துட்டு அப்பா அப்பான்னு சொல்றா. அதை பார்த்தனே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஹீரோக்கு. நீ கவலைப்படாத, நான் உன் பக்கத்துலதான் இருக்கேன், உன்னை பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு கையெல்லாம் பார்த்தா கையெல்லாம் நிறைய காயமா இருக்கு. யார் இதெல்லாம் பண்ணது, இந்த பொண்ணு யாருன்னு முதல்ல கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல அசிஸ்டன்ட் பையன் அந்த பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவை ஃபுல்லா நம்ம ஹீரோ தான் பாத்துக்கிட்டான். நைட் எல்லாம் ஹீரோ அப்படியே கண்ணை முடிச்சு பாத்துட்டு இருக்கா. பாப்பா எஞ்சி பாக்குறா. என் அம்மாவை இன்னும் நான் கண்டுபிடிக்கல, முதல்ல அம்மாவை போய் கண்டுபிடிக்கணும், யாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இறங்கி போலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கிற ட்ரிப்ஸை கூட எடுத்துட்டு மெதுவா நடந்து போறா. ஹீரோ கேக்குறான், இப்படிதான் உன்னை காப்பாத்தினவங்களை சொல்லாம நீ போயிருவியான்னு. சாரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்றா. இது டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கிடையாதுன்னு தூக்கி உட்கார வச்சுட்டு, உன் பேர் என்ன, என் பேரு டேங், என் அம்மாவை தேடிதான் வந்தேன், என் அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றா. உன் அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியாதா? தெரியாது. அப்புறம் நீ என்ன பண்ணுவ, எனக்குன்னு யாருமே இல்லை, என் அங்கிள் ஆன்டி தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க, இப்போ அவங்களும் என்னை பார்த்துக்கல, ஸோ நான் எங்க போறதுன்னு தெரியாம தான் ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு குழந்தை இல்லை, உனக்கு அப்பா அம்மா இல்லை, இதுக்கப்புறம் நீ என்னோட பொண்ணு, என் கூட தான் இருக்கணும்னு சொல்ல, அதை கேட்டோன்னே அப்படியே அந்த பாப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவ்வளவு நாள் ரோட்ல தான் அந்த பாப்பா இருந்திருப்பா, அவளுக்குன்னு யாருமே இல்லை. ஸோ அப்பா கிடைச்சதை நினைச்சு அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் நீ என்ன அப்பான்னு கூப்பிட்டில, அந்த அப்பாங்கிறது இப்ப நிஜமாயிடுச்சு, நான் தான் உன்னோட அப்பா, உன்னை பத்திரமா நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல பாப்பாக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த குட்டி பாப்பா டேங்க வீட்டுக்கே ஹீரோ கூட்டிட்டு வந்துட்டான். அங்க பார்த்தா பாப்பாக்கு நிறைய சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவளுக்கு சாப்பாடே இல்லாம அவ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. இந்த சாப்பாடெல்லாம் பார்த்துனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அசிஸ்டன்ட் பையன் அங்க இருந்து வரான். நீ அங்கேயே நான் வரேன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல, இந்த பொண்ணு அங்கிள் ஆண்டிட்டு தான் இருந்தது, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கொடுமைப்படுத்தி இந்த பாப்பாவை வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்கன்னு சொல்ல, அதை கேட்டுன்னு ஒரு மாதிரி இருக்கு ஹீரோக்கு. ஒரு குட்டி பிளாஷ்பேக், என்னோட குழந்தை இறந்து போச்சு, எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லி அழுதுட்டே இருந்திருப்பான். அதை நினைச்சு இப்ப ஃபீல் பண்றான். என் குழந்தை இறந்து போல, இந்த உருவத்துலதான் வந்திருக்கு, என் குழந்தை உயிரோடு இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரிதான் இருந்திருக்கும், சோ இதே வயசுதான் இருக்கும், இதுக்கப்புறம் இவதான் என்னோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருக்கான். டேங், நீ இதுக்கப்புறம் என் பொண்ணா என் கூடியதான் இருக்கணும்னு சொல்ல, அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவை கூட்டிட்டு போய் நிறைய ட்ரெஸ் வாங்கி தந்திருக்கான். இதெல்லாம் உனக்குன்னு சொல்ல, எனக்கா இந்த ட்ரெஸ் எல்லாம், இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்ல, இதுக்கப்புறம் இதெல்லாம் உனக்கு தான், உனக்கு தேவையான எல்லாமே உன் அப்பா வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்ல, பாப்பாக்கு இன்னும் ஹாப்பியா இருக்கு. இதுக்கப்புறம் நீ கஷ்டப்பட வேணாம், உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்ல ஓடி வந்து கண்ணத்துல ஒரு கிஸ் பண்றா. ஹீரோக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி இவளை விட்டு தர மாட்டேன், சோ இவளுக்கா நான் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கான மத்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் பாருங்க, இந்த வீட்டோட பிரின்சஸ் இவ தான் அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு போறா. ஒரு நிமிஷம் இரு, இதுக்கப்புறம் நம்ம டேங்கோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வேணும், அவங்க வீட்டுல போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். அப்புறம் அடுத்த நாள் பாப்பா வந்து அங்க வெளியே விளையாண்டுட்டு இருக்கா. அங்க ரெண்டு பேர்ட்ஸ் பேசிட்டு இருக்கிறது அவளுக்கு கேக்குது. அந்த கார்ல பாம்பு வச்சிருக்காங்கன்னு சொல்ல, என்னது பாம்பு வச்சிருக்காங்களா, என் அப்பா கார்ல பாம்பு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வரா. அப்பா நீங்க போக வேணாம், அந்த கார்ல பாம்பு இருக்குன்னு சொல்ல, என்னமா பேசுற நீ, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, உனக்கு உடம்பு நல்லா தான் இருக்கு, ஃபீவர் இல்ல, நீ கனவு எதுவும் கண்டியான்னு சொல்ல, இல்ல என்கிட்ட அந்த பேர்ட்ஸ் தான் சொன்னாங்க, அது உண்மைதான், உங்களை பிடிக்காத யாரோ அதுல பாம்பு வச்சிருக்காங்க, போகாதீங்கன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லம்மா நான் போறேம்மா, ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குன்னு சொல்ல காலை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறா. ப்ளீஸ் போகாதீங்கப்பான்னு. சரி ஓகே நான் போகல, முதல்ல நான் அந்த கார்ல என்ன இருக்குன்னு
கண்டுபிடிக்கிறேன், அதுக்கப்புறமா நான் போறதா வேணாமான்னு டிசைட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த காரோட பக்கத்துல வந்து பாக்குறான். பாரு இந்த கார்ல தான் ஏதோ இருக்குன்னு சொன்னியா? ஆமான்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இரு நான் செக் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு அடியில குனிஞ்சு பார்க்க யாரோ பாம்பு வச்சிருக்காங்க. அதை பார்த்தனே அப்பாவுக்கு செம்ம ஷாக்கு. என் உயிரை காப்பாத்த வந்தது நீதானா? அப்பா இங்க இருக்கேன், நீ சேஃபா இருன்னு சொல்லிட்டு வேகமா போன் பண்ணி கார்ல பாம்பு இருக்கு, சீக்கிரம் பாம்பு கோட்டர்ஸ் வர சொல்லி இதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் போலீஸ் வர சொல்லி பார்க்க, ஆமா இந்த கார்ல யாரோ பாம்பு வச்சிருக்காங்க, அது யாருன்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம். இது எப்படி நீ கண்டுபிடிச்ச? அந்த குழந்தை தான் இதுக்கு காரணம், இந்த குழந்தை என்னோட லக்கீச்சாம், இதுக்கப்புறம் இவ என் கூட தான் இருப்பா, என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு இங்க வான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணலாம், என்னோட குழந்தைய என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்க ஏதோ பேட்ஸ் பேசுது, அது யாரு பண்ணான்னு சொல்லி கேட்க அந்த பேர்டு அப்படியே சொல்லுது அந்த பாம்பு வச்சவங்களோட அடையாளத்தை எல்லாம் சொல்ல, அது எல்லாத்தையுமே பாப்பா சொல்றா. எல்லாத்தையும் கேட்ட உடனே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. பரவாயில்லையே, இந்த கேஸ் அவங்க குட்டி பாப்பா இப்பவே முடிச்சிருவா போல இருக்குன்னு சொல்லி போலீஸ் சொல்ல, அதுக்கப்புறம் பாப்பா சொல்றா, அந்த பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், எல்லாரும் குட்டி குட்டி பூச்சியை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்ல, அங்க ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே அப்படியே ஓடி வந்து பூச்சியை பிடிச்சிட்டு வராங்க, எல்லாருக்கும் பணம் தரேன்னு சொல்ல ஓரளவுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. நீங்க எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சோ அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் என்ன வேணாலும் உங்ககிட்ட தான் கேட்பேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் மத்த அடையாளங்களையும் அந்த பேர்ட் சொல்லுது. அதெல்லாம் கொண்டு வந்து அப்படியே அப்பா கிட்ட சொல்ல, நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்லி குட்டி பாப்பா சொல்ல, அதை கேட்கவும் ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் நைட்டு ஹீரோ ஏதோ பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அங்க இருந்து வரா. நான் அந்த போலீஸ் ஆபீசர் கூட போய் கண்டுபிடிக்கவா, நீ சின்ன பொண்ணுமா, நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி வெளியே யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேணாம், என் குழந்தை சோ ஹாப்பியா இருக்கணும்னு தோணுது, சோ நீ அமைதியா இருன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு போன் பண்ண, குட்டி பாப்பா சொன்ன அடையாளத்துல அந்த பக்கம் சிசிடிவி கேமரால போன எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி நிறுத்திருக்காங்க. சோ அவங்கள கண்டுபிடிச்சாச்சு, உன்னோட எதிரிகள் தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல, அதை கேட்டனே அப்படியே ஹீரோக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. என் பொண்ணு தான் என்னை காப்பாத்திருக்கா, நீ சொன்னது எல்லாமே உண்மை, அது அப்படியே நடந்திருக்குன்னு சொல்ல பாப்பாக்கு இன்னும் ஹாப்பியா இருக்கு. சோ இதுக்கப்புறம் என் பொண்ணுக்காக என்ன வேணுமோ செய்வேன். இங்க பாரு, பேர்ட்ஸ் பேசுறதுலாம் உனக்கு கேக்குங்கிறத நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, ஓகேவான்னு சொல்ல, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி குட்டி பாப்பாவும் சொல்லிட்டா. அப்புறம் நைட்டு குட்டி பாப்பா தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படியே அழகா தூங்க வச்சுட்டு, நீ பத்திரமா இருக்கணும், நாளைக்கு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நீ தான் என் பொண்ணுன்னு சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துல ஒரு கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். பாப்பாவை விட்டு போக மனசே வரல. அங்க இருந்து வந்து ஒரு போட்டோ எடுத்து பாக்குறான். அந்த போட்டோல இவனோட ஒய்ஃபோட போட்டோ, இவனோட லவ்வர். சோ அந்த பொண்ணு இப்ப இல்ல, குழந்தையே இறந்து போச்சு, என் லவர் என்னை விட்டு போயிட்டா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்னோட வாழ்க்கைக்கு எனக்குன்னு கிடைச்ச ஒரு குழந்தை அப்படிங்கிற மாதிரி குட்டி பாப்பாவை பத்தி யோசிக்க, அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவை தாத்தா பாட்டியை பார்க்க அடுத்த நாள் காலையில கூட்டிட்டு போறான். நம்ம தாத்தா பாட்டிய பார்க்க போறோம் அப்படின்னு சொல்ல பாப்பாக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டேங்க் ஃபேமிலி கிடைச்சிச்சு, அப்பா தாத்தா பாட்டின்னு எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்லி பாப்பாக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்க எல்லாருக்கும் ஒன்னு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சரியா? பிடிக்குமா அப்படின்னு சொல்லி பாப்பா கேட்க, கண்டிப்பா பிடிக்கும்னு சொல்லி கன்னத்துல கீஸ் பண்ணிட்டு பாப்பாவை கூட்டிட்டு போக, அந்த வீட்டுக்குள்ள போகணுன்னே அங்க இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. டே உண்மையை சொல்றா, இது உன்னோட குழந்தை தானே, அப்படியே உன்னோட ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு, சொல்லு தெரியாம பிறந்த குழந்தைய எங்க கிட்ட மறைச்சிட்டியான்னு சொல்ல, அதெல்லாம் இல்லப்பா, இவளை நான் அடாப்ட் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, யாருமே நம்ப மாட்டாங்க, உன்னோட குழந்தை மாதிரியே தான் இருக்கா, அப்படியே உன்ன மாதிரியே இருக்கான்னு சொல்ல, உனக்காக கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பாட்டி அங்க போறாங்க. அங்க போய் செக் பண்ணி பாக்குறாங்க. பாட்டி வந்து பாப்பாக்காக ஒரு பெயிண்டன் வாங்கி வச்சிருப்பாங்க, அது அங்க காணும். அங்க இருக்க மெய்டு கிட்ட கேட்க, எனக்கு தெரியாது, உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க மறந்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மெய்டு சொல்ல, அந்த மெய்டு வேற யாரும் இல்ல, அங்க இருக்க அந்த குட்டி பாப்பா டேங்கோட அத்தை தான். சோ அவங்கதான். அதுக்கப்புறம் அங்க விளையாண்டுட்டு இருக்க பாப்பா கிட்ட அங்க இருந்து வேகமா ஒருத்த வரான். இவன் தான் நம்ம குட்டி பாப்பாவோட அங்கிள். என்ன பண்ணிட்டு இருக்க இங்க, இந்த வீட்டுக்கு எப்படி நீ வந்த, உனத்தான் ஊரை விட்டு துரத்தணும் ட்ரை பண்ணமே, எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி கத்துன்னு அவர் கத்துறாரு. நான் இந்த வீட்டோட பொண்ணுன்னு சொல்லி பாப்பா பேச வரா. அதுக்குள்ள வேகமா அங்க இருந்து ஆன்ட்டியும் வராங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி பாக்க, நீயா, நேருக்கு இங்க வந்த, உன்னை விக்கணும்னு அப்பவே ட்ரை பண்ண, நீ ஓடி போயிட்ட, 2 நாள்ல வீட்டுக்கு வந்துருவேன்னு பார்த்தேன், இங்கதான் இருக்கியா, உன்னை சும்மா விட மாட்டோம்னு சொல்ல, அப்பான்னு சொல்லி பாப்பா ஓடி போறா. அந்த ஆளு விடாம கையை பிடிச்சு இழுக்கிறான். யாரும் அப்பா, இந்த ஃபேமிலிக்கு நீ வர போறியா, ஜாங் ஃபேமிலிக்குள்ள உன்னால நுழையவே முடியாதுன்னு சொல்ல, அங்க இருந்து ஒரு நாய் வந்து கத்துது. நாய்கிட்ட டேங்கு, என் அப்பாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அழுக. அதுக்கப்புறம் அங்க ஹீரோ வரான். வந்து அப்பா கிட்டே பேசிட்டு இருக்க, அங்க இருந்து ஓடி வருது அந்த நாய்க்குட்டி. என்னாச்சுன்னு புரியல, நாய்க்குட்டி கத்திக்கிட்டே இருக்கு. என்னாச்சு, என் பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையா, இதோ வரேன்னு சொல்லிட்டு வேகமா அங்க போக, இங்க பார்த்தா இவங்க 2 பேரும் குட்டி பாப்பாவை புள்ளி பண்றாங்க. டக்குன்னு ஹீரோ தூக்கி வச்சுக்கிறான். என்னாச்சு, என் பொண்ணு எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க? இல்ல இந்த பொண்ணு எங்களோட தங்கச்சி பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி ஏதேதோ சொல்லி சமாளி.
அப்புறம் பாட்டியோட நகை அவங்க கிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே ஹீரோ சொல்றான், நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. இப்ப நீங்க எப்படியாவது சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கும் இவளுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு, சோ அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல ஓகேன்னு சொல்லி அவங்களும் சைன் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள போலீஸ் வந்து அவங்க 2 பேரும் இழுத்துட்டு போயிடுச்சு. சேம் டைம் அந்த சீனை கட் பண்ண ஒரு வழியா நம்ம ஹீரோக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. நம்ம டேங்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எல்லாமே நம்ம ஹீரோ கைக்கு வந்துருச்சு. அப்புறம் இன்னும் ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் கிட்ட ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கா. உன் பொண்ணு இப்ப பை ஃபேமிலியில இருக்கா, உனக்கு தெரியுமான்னு சொல்லி பேச, அப்படியா, நாளைக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு ஒரு பார்ட்டியை நம்ம ஹீரோ அரேஞ்ச் பண்ணிருக்கான். அதாவது குட்டி பொண்ணு டேங்க் தான் இதுக்கப்புறம் என்னோட குழந்தை, என்னோட வாரிசுன்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக அங்க எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருக்கும் அங்க என்ன பார்ட்டி நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் தெரியாது. சோ ஹீரோ அப்படியே குழந்தையோட வர, இந்த பொண்ணை எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து கேக்குற. இவ பேரு மிங். ஆக்சுவலி நம்ம ஹீரோ கரெக்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டே இருக்கிற பொண்ணு. பட் மிஸ் ஆயிட்டே இருந்தது. இப்போ ஒரு குழந்தை வந்தோடனே இவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அடாப்டி பொண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஆனா ஹீரோ சும்மா இருப்பானா, நல்லா வச்சு செஞ்சுட்டான். அதுக்கப்புறம் எல்லாரும் அவளை பார்த்து சிரிக்க அங்க ஒருத்த வரா. இவன் பேரு ஃபெங். இவன் தான் டேங்கோட ஒரிஜினல் அப்பா அப்படின்னு சொல்ல, அப்பா நீங்களா அப்படின்னு. என் பொண்ணா? என் பொண்ணு உங்க ஃபேமிலியில இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா, என் பொண்ணு நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, உன் பொண்ணெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது, இவன் உன் பொண்ணு கிடையாது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு ஹீரோ சொல்றான். அது எப்படி ஈஸியா என் பொண்ணு உங்களுக்கு கொடுக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. அப்பா கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, அதான் உன் அப்பாவா, நீ போறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, இல்ல அவர்கிட்ட நான் போக மாட்டேன், நான் உங்க கூட தான் இருப்பேன், நீங்க தான் எனக்கு அப்பான்னு சொல்றேன். டக்குன்னு அப்படியே ஹீரோ போய் ஹக் பண்ணிக்க, அப்படியே இந்த பெங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. சோ அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. உடனே அந்த பெங்கு சொல்றான், எனக்கு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் உங்க ஆபீஸ்ல இருக்கு, அதை எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா என் பொண்ணை நீயே வச்சுக்கோ, நான் கேட்கவே மாட்டேன்னு சொல்ல, அவ்வளவுதானே, அந்த ப்ராஜெக்டை நான் தரேன், ஏன்னா அவ விலை மதிக்க முடியாதவ, சோ நீ வச்சுக்கோ அந்த ப்ராஜெக்டை, எனக்கு அந்த ப்ராஜெக்ட் தேவையில்லை, எனக்கு என் பொண்ணு மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்ல, ஆஹா, அந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு நிறைய லாபம் வருங்கிற மாதிரி பெங்குக்கு ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் அவனும் அங்க இருந்து கிளம்பிட்டான். அப்புறம் அசிஸ்டன்ட் பையன் கேட்கறான், எதுக்கு சார் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னு. அவன் எப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணி மாட்டுவான், விடு விடு, அவனுக்கு போகாது, எனக்கு தான் வரும்னு சொல்லிட்டு இருக்க. அங்க பார்த்தா நம்ம குட்டி பாப்பா அங்க நின்னுட்டு இருக்கா வெளியே கார் கிட்ட. எதுக்குமா இங்க நிக்கிறேன்னு சொல்லி ஹீரோ கேட்க, என்ன உங்களுக்கு பிடிக்காதா, நீங்க கொடுத்துருவீங்களான்னு சொல்ல, இங்க பாரு, அப்பா கிட்ட இருந்து உன்னை யாருமே பிரிக்க முடியாது, நீ என் கூட தான் இருப்ப, யாருமே என்கிட்ட இருந்து உன்னை தூக்கிட்டு போக முடியாது, உனக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்ல, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அவர் என் அப்பாவா இருந்தாலும் ஒரு நாள் கூட என்ன தூக்கி கூட கொஞ்சம் தெரியல, அவருக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பாப்பா பேசுறா. நீ கவலைப்படாதே, என் கூட தான் இருக்க போறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்க தூங்கிட்டு இருக்கா குட்டி பாப்பா. ஒரு பள்ளி வருது. அவகிட்ட வந்து அந்த பள்ளி பேசுது, உன்கிட்ட நான் கொஞ்சம் முக்கியமானது சொல்லணும். என்ன அது? இது ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லுது. வெளியே வந்து பாக்குறா, அங்க 2 பேர்ட்ஸ் இருக்கு. சோ அந்த பேர்ட்ஸும் சொல்லுது, நீ இப்பதான் வரியா, உன்கிட்ட சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்ல, என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட தம்பி. அவனால கால் நடக்க முடியாது, போலீஸ் ஆகணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. ஆனா அவன் இப்ப வீல் சேர்ல போய் ஒரு மடுக்குள்ள, அதாவது ஒரு குளத்துல விழுந்து சூசைட் பண்ணிக்க போறான்னு சொல்ல, அதை சொல்ல உடனே அங்க இருந்து ஹீரோ வேகமா குட்டி பாப்பாவை தூக்கிட்டு போறான். அந்த புறா தான் வழி காட்டுது. சோ 2 பேரும் வந்துகிட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்தா அங்க வீல் சேர் மட்டும் இருக்கு. அங்கிள காணுமே அப்படிங்கிற மாதிரி, நீங்க வெயிட் பண்ணு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போய் சுத்தி சுத்தி பாக்குறான். அங்க பார்த்தா அங்க இருக்க தண்ணிக்குள்ள விழுந்து கிடக்குறாரு. வேகமா ஹீரோ போய் காப்பாத்துறான். அங்க இருக்க மீன், எப்படியாவது ஹெல்ப் பண்ணு, என்னோட அங்கிளை காப்பாட்ட அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. எல்லா ஃபிஷ்ஷும் ஒன்னா சேர்ந்து அங்கிளை காப்பாத்த ஹெல்ப் பண்றாங்க. அந்த அங்கிள் எங்க இருக்காங்கன்னா அடியில தான் இருக்காங்க. அந்த மீன் குட்டி சொன்ன உடனே ஹீரோ கிட்ட அது சொல்ல, ஹீரோவும் போறான். சீக்கிரம் போய் நீங்களும் சேர்ந்து காப்பாத்துங்க, உங்களுக்கு ஃபுட்டு நிறைய தரேன்னு சொல்ல, எல்லா மீனும் ஒன்னா சேர்ந்து காப்பாத்த போகுது. சோ அங்க எல்லா மீனும் வர, அங்க பார்த்தா அந்த அங்கிள் அப்படியே அடியில படுத்திருக்காரு. எல்லா மீனும் சேர்ந்து அப்படியே மேல தூக்கிட்டு வர, ஒரு வழியா அங்கிள் வெளியவும் வந்துட்டாரு. எல்லா மீனுக்கும் தேங்க்ஸ் சொல்லி குட்டி பாப்பா கிளாப் பண்ணிட்டு இருக்கா. வந்தாச்சு வந்தாச்சுன்னு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண, அங்க வேகமா கூட்டிட்டு போறாங்க. என்ன பண்றதுன்னு ஹீரோக்கு புரியல. பயந்து போய் அங்கேயே சுத்தி சுத்தி நடந்துட்டு இருக்கான். கூடவே நம்ம டேங்க பாப்பாவும் இருக்கா. எதுவும் ஆகக்கூடாது, நல்லபடியா வந்துடணும்னு சொல்லி சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மா வராங்க. என் பையன் ஏன் இப்படி ஆயிட்டான்னு சொல்லி அம்மா ஒரு பக்கம் அழுங்க, கவலைப்படாதீங்க சரியாயிரும்னு சொல்ல, அதுக்குள்ள வேகமா அங்க இருந்து நர்ஸ் வராங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்ல, நீதாம்மா என் குடும்பத்தையே காப்பாத்திருக்க, உண்மையாவே சொல்ற, நீ ரொம்ப லக்கியான பொண்ணு, நீ இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், எப்படியும் என்னோட பையனை காப்பாத்திட்டேன்னு சொல்லி அம்மா அப்படி ஒரு மாதிரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் இங்க அந்த செகண்ட் அங்கிள் கண்ணை திறந்து பாக்குறாரு. ஹீரோ கத்து கத்துன்னு கத்துறான், உனக்கு அறிவு இல்லையா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணனு, நான் என்ன பண்ண முடியும், போலீஸ் ஆகணுங்கிறது என்னோட ஆசை, நடக்க முடியாம இந்த மாதிரி இருக்கிற என்ன யாரு போலீஸ்ல எடுத்துப்பா, என்னால முடியாது, நான் உங்களுக்கு பேர்டனா இருக்க விரும்பல, அதனாலதான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு கத்த. அதை கேட்கிற ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ போயிட்டு எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறியா, உன்னை பத்தி எல்லாரும் எப்படி பேசுவாங்க தெரியுமா, ரொம்ப தப்பா பேசுவாங்க, ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கும், ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா இந்த பக்கம் போயிட்டான். அங்க பார்த்தா குட்டி பாப்பா அப்படியே அழுதுட்டே நிக்கிறா.
டென்ஷனா இருக்கு அங்கிளுக்கு. அங்கிள் இந்தாங்க இந்த சாக்லேட்டை நீங்க சாப்பிடுங்க. எனக்கு யாருமே இல்ல. நான் தனியா ரோட்ல நடந்து வந்தேன். எனக்கு ஒரு ஃபேமிலி கிடைச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்கனாலயும் இதுக்கப்புறம் வெளியே வர முடியும். எல்லாமே சரியாயிரும்னு சொல்லி குட்டி பாப்பா சொல்ல, அது கேட்கவும் அங்கிளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அங்கிள் நான் சொல்றதே கேட்பீங்களான்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டை கையில கொடுக்க, இது என்னோட சாக்லேட். நான் யாருக்குமே சாக்லேட் ஷேர் பண்ண மாட்டேன். உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இதை சாப்பிடுங்க. எல்லாமே சரியாயிரும். சரிங்கன்னு சொல்லிட்டு சாக்லேட்டை கொடுக்க, அந்த அங்கிளும் சாக்லேட்டை சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி பிங்கி ப்ராமிஸ் பண்ண சொல்லி குட்டி பாப்பா கேட்க அவரும் பண்ணிட்டாரு. இதை பாக்குற ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு வழியா அவன் சரியாயிருவாங்கிற மாதிரி நம்பிக்கை வந்துருச்சு. அப்புறம் டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோக்கு வலி இருக்கு, அவங்களால நடக்க முடியும். ஆனா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு நம்ம ப்ரொஃபசர் வேணும். ப்ரொஃபசர் ஜெங் வந்து வரமாட்டாரு. கொஞ்ச நாள் அவர் வெளியே வரது இல்லைன்னு சொல்ல, நான் வேணா அவர்கிட்ட போய் பேசுறேன்னு சொல்லிட்டு குட்டி பாப்பா வரா. யார் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்கம்மா, அவங்களுக்கு ஏதோ பர்சனலா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோ சொல்றான், நீ கவலைப்படாத, எப்படியாவது நான் போய் அந்த டாக்டரை கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்ல, நானும் வரேன் உங்க கூடன்னு சொல்லி பாப்பா சொல்றா. நீ எதுக்குமா? இல்ல இல்ல நானும் வரேன், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்ல, சரி ஓகே வா நம்ம போலாம். பட் அவர் வேணான்னு சொல்லிட்டா வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. என் பையன் இப்பதாம்மா சிரிக்கிறான், உன்னாலதான், விடு, நீ ஏதாவது ட்ரை பண்ணி அவரை கூட்டிட்டு வந்துருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்ல, அப்பா நானும் வரவாங்க போலான்னு சொல்ல, அங்க வந்தா நீ பார்த்து நடந்துக்கணும் ஓகேவான்னு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாப்பா அங்க இருந்து வரா. அங்க பார்த்தா நாய் ஏதோ பேசிட்டு இருக்கு. இந்த நாய் ஏதோ சொல்லுதே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, உங்களுக்கு ஸ்டொமக்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, கல் இருக்குன்னு சொல்லுது அப்படின்னு சொல்ல, என்னம்மா விளையாடுறியா, நான் எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ எங்க வீட்டுக்கு கிடைச்சிருக்க ஒரு பொக்கிஷம் தான், அதுக்காக நீ சொல்ற எல்லாமே கரெக்டா இருக்குமான்னு சொல்ல, இல்ல அந்த நாய் சொல்றது உண்மைதான், நீங்க செக் பண்ணுங்கன்னு சொல்ல, சரி உன்னோட ஆசைக்காக நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு மனசு வரல. ஹீரோ சொல்றான், அப்பா ப்ளீஸ் பா, இது வரைக்கும் இவ சொன்ன எல்லாமே நடந்திருக்கு, அதனால நீங்களும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, நீ பாக்குற இடம் நான் ஹெல்த்தியா தானடா இருக்கேன், எனக்கு என்னடா ப்ராப்ளம்னு சொல்ல, இங்க பாருங்க அவ சும்மா சொல்ல மாட்டா, ப்ளீஸ் நீங்க பண்ணுங்கன்னு சொல்ல, ப்ளீஸ் எனக்காக பண்ணுங்க, எனக்கு என் தாத்தா வேணும்னு சொல்லிட்டு குட்டி பாப்பா காலை பிடிச்சிட்டு அப்படியே அழுகுறா. சரிம்மா சரிம்மா, உனக்காக நான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாக்குறேன், சரியா, ஸ்கேன் எடுத்து பாக்குறேன், அந்த ரிப்போர்ட்ல என்ன வருதுன்னு பாக்கலாம் ஓகேவான்னு சொல்லிட்டு குட்டி பாப்பாவை ஹக் பண்ணிக்க, அதுக்கப்புறம் அந்த டாக்டரை கூப்பிடுறதுக்காக நம்ம குட்டி பாப்பாவும் ஹீரோவும் போறாங்க. சாரி, எங்க மாஸ்டர் இப்ப யாரையும் பார்க்க மாட்டாருன்னு சொல்ல, நான் மாஸ்டர் பார்க்க தான் வந்திருக்கேன், எனக்காக ப்ளீஸ்ன்னு சொல்ல, இருமா நான் கேட்டு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள போய் அந்த அசிஸ்டன்ட் கேக்குறாரு, உங்களை பாக்குறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஒரு குட்டி பாப்பா, கண்டிப்பா உங்களை பார்க்கணும் மீட் பண்ணணும்னு சொல்றாங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்க 2 பேரையும் உள்ள வர சொல்றாங்க. குட்டி பாப்பா போய் விஷ் பண்றா அங்க இருக்க ப்ரொஃபசருக்கு ஹாப்பியா இருக்கு. இது நான் வரைஞ்ச டிராயிங் உங்களுக்காகன்னு சொல்லி டிராயிங்க கொடுக்க, இது ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி பாக்குறாரு. அப்ப ஒரு குட்டி பிளாஷ்பேக், இந்த ப்ரொஃபசரோட பேரு, அவனா இவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவனும் இந்த மாதிரி டிராயிங் எல்லாம் பண்ணுவான், இப்ப அவன் இல்ல, அவனால அப்செட் ஆகி தான் இவர் வேலைக்கு போறதே விட்டுட்டாரு, அதனால இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி லோ ப்ரெஷர் ஆயிரும், அவனை நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. நம்ம குட்டி பாப்பா சொல்றா, நான் உங்க கூட கொஞ்சம் நேரம் இருக்கேன், அப்பா நீங்க ஏதோ போன் பேசுனீங்கல்ல, போய் உங்களோட வேலையை முடிச்சுட்டு வந்துருங்க, அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்ல, எனக்கும் நிம்மதியா இருக்கு, நான் உன்னை பத்திரமா பாத்துப்பேன்னு சொல்ல, அது என் பொண்ணை இங்க விட்டுட்டு நான் எப்படி போக முடியுங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். நீ கவலைப்படாத, அவளை பத்திரமா நான் பாத்துப்பேன்னு சொல்ல, ஆமாப்பா நான் அங்க இருக்கிற கேட் கூட விளையாண்டுட்டு இருக்கேன்னு சொல்ல, சரி ஓகே கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க நான் வந்துருவேன்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து ஹீரோ போறான். பார்த்து பத்திரமா இருன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்க இருக்க ப்ரொஃபசர் கூட நல்லா பேசிட்டு இருக்கா பாப்பா. நீங்க ஏன் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, அது என்னால முடியாதுமா, எனக்கு அந்த சக்தி இல்லை, இப்ப என் பேரன் தொலைஞ்சு போயிட்டான் 7 வயசுல, அவன் திரும்ப கிடைச்சாதான் எனக்கு எல்லாமே சந்தோஷம், அவன் இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாதுமா, அதனாலதான் நான் வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொஃபசரும் சொல்றாரு. அதுக்கப்புறம் ப்ரொஃபசரோட பையன் வரா, என்னாச்சு என் பேரன் கிடைச்சானா? இல்லப்பா கிடைக்கவே இல்லை, கழுத்துல மச்சம் இருக்கிற மாதிரி பையன் யாருமே அங்க இல்லைன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அப்படியே ப்ரொஃபசருக்கு மயக்கம் வந்துருச்சு. பக்கத்துல உட்காந்து குட்டி பாப்பா பேசுறா, நீங்க கவலைப்படாதீங்க சரியாயிரும்னு. இது எல்லாத்தையுமே அங்க இருக்க இந்த ப்ரொஃபசரோட மருமக, அதாவது இவ வந்து அந்த குட்டி பையனுக்கு ஸ்டெப் மதரு, இவளுக்கு அந்த பையனை பிடிக்கவே பிடிக்காது போல, இந்த கிழவன் பேச்சு கேட்டு இன்னும் எத்தனை நாள் தான் தேடணும், அவளாம் வரமாட்டான், அவனை விட்டுருங்க இதோட அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்க, பூனைக்குட்டி கூட எகிரி வச்சு ஓடி போகுது. ஒண்ணுமே புரியல அந்த அம்மாக்கு. இங்க பாரு, இந்த குட்டி பாப்பா பேச்சை நம்பி எதுவும் பண்ணாதீங்க, முதல்ல இவளை இங்க இருந்து வெளியே அனுப்புங்க, இவனும் ஓவரா பேசுறா அப்படிங்கிற மாதிரி அடிக்கலான்னு போக, அவன் மேல கை வச்சா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா ப்ரொஃபசர் கத்துறாரு. அதுக்கப்புறம் பூனைக்குட்டிக்கு சாப்பாடு கொடுக்க, பூனைக்குட்டி ஏதோ ஒண்ணு சொல்லுது, அது எல்லாத்தையுமே
எல்லாத்தையுமே டேங்க் கேட்டுட்டு இருக்கா. கரெக்டா அந்த ஸ்டெப் மதர் அங்க வரா. வந்து பாப்பாவை பிடிச்சி தள்ளி விட்டு, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, நீ இங்க இருந்தா என்னோட பிளான் எல்லாமே மாறிடும்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. குட்டி பாப்பா பயந்து போயிட்டே இருக்கா. அடிக்கலான்னு கையை அவங்க கரெக்டா ஹீரோ வரான். அப்படியே கையை பிடிச்சிட்டான். என் பொண்ணு மேல கை வைக்க நீ யாருன்னு சொல்ல, என் வீட்டுக்கு உன் பொண்ணு இதுக்கு வந்தா, என் பொண்ணு இங்க வந்ததுக்கு காரணம் ப்ரொஃபசர்னு சொல்ல, ப்ரொஃபசர் அங்க இருந்து வராரு, என்னை மன்னிச்சிருன்னு சொல்ல, உங்களை நம்பி என் குழந்தைய விட்டுட்டு போனதுக்கு நல்லா பாத்துக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்ப, அதுக்கப்புறம் காருக்குள்ள போறாங்க. இதுக்கப்புறம் இவளோட கொலாபரேஷனும் வேணாம், ட்ரீட்மெண்ட்க்கு நம்ம வேற ஏதாவது பார்க்கலாம்னு சொல்ல, இல்ல நான் உங்ககிட்ட முக்கியமா சொல்லணும், அவங்களோட பேரை தொலைஞ்சு போல, அவங்கள வேணும்னே வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பிளாஷ்பேக். அந்த பூனைக்குட்டி என்ன சொல்லியிருக்கும்னா, அந்த ஸ்டெப் மதர் இந்த பையன் அதாவது வாரிசே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வித்திருப்பா. அவனும் தூக்கிட்டு போயிருப்பா. இது எல்லாத்தையும் இந்த பூனைக்குட்டி பார்த்திருக்கு. அந்த பூனைக்குட்டி இப்ப ஹீரோயின் கிட்ட சொல்ல, இதுதான் அங்க நடந்தது, நம்ம அந்த வில்லேஜ்ல போய் தேடி பார்க்கலாம், அந்த வில்லேஜ்ல தான் அந்த குட்டி பையன் இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பூனைக்குட்டி என்கிட்ட சொல்லுச்சுன்னு சொல்ல, உண்மையாவே நீ எனக்கு கிடைச்சிருக்கா, லக்கி ஸ்டார் தான், சரி அந்த வில்லேஜுக்கு போலாம் போ அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் வில்லேஜுக்கு வராங்க. அங்க இருக்க ஒரு ஒரு வீடா போய் அந்த பையன் இருக்கானான்னு சொல்லி தேடுறாங்க. அந்த பையனுக்கு முதுகுக்கு அதாவது கழுத்துக்கிட்ட மச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கனால அதை வச்சு எந்த டேங்கு தேடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் போய் கேட்க, இந்த இடத்துக்கு குட்டியே ஒரு பையன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்தான், பட் அவன் அவங்க அம்மா கூட தான் வந்தா அப்படிங்கிற மாதிரி சமாளிக்க, அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அங்க கொஞ்சம் மென்டலா டிஸ்டர்ப் ஆன ஒரு லேடி இருக்க, ஒரு மொட்டை தலையன் வந்து ஓவரா பேசுறான் அந்த லேடி கிட்ட. கூட ஒரு குட்டி பையனும் இருக்கான், என் பையன் மேல கை வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்குள்ள அவனோட அம்மா வராங்க. இவளை அடிச்சு கொலை பண்ணிருடா, இவனால எந்த யூஸும் கிடையாது, பணமும் இல்ல ஒண்ணும் இல்ல, எதுக்கு இவளை வீட்லயே வச்சிருக்கணும்னு சொல்ல, எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே நிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு ஒரு பக்கமா போய் தேடிட்டு இருக்க, எல்லாரும் இல்ல இல்லன்னு சொல்லிட்டே இருக்க, இதுக்கு மேல நம்ம எங்க போய் தேட முடியும்னு சொல்ல, எனக்கு தெரியும், நான் அது இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அந்த குட்டி பையன் இருக்க அந்த வீட்டுக்கு வந்தாச்சு. அங்க இருக்க அந்த ஓல்ட் லேடி, இந்த வீட்டுல ஆடு மாடு கோழி தான் இருக்கு, வேணா செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஒரு ஒரு இடமா போய் பார்க்கலான்னு பார்க்க, அங்க கரெக்டா அந்த மண்ணால சரியில்லாம ஒரு அம்மா இருந்ததுல அந்த அம்மா நிக்கிறா. ஆக்சுவலி அந்த அம்மா நல்ல அம்மா தான். ஸோ அவங்க கணத்துல கை வச்சு அமைதியா நின்றுட்டு இருக்க, எல்லா இடத்துலயும் போய் தேடி பார்த்தாச்சு சார், இங்கேயும் அந்த பையன் இல்லைன்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்ல, போலாமான்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு கோழி கிட்ட போய் கேட்குறா. கோழி என்கிட்ட சொல்றேன்னு சொல்லியிருக்கு, ஆனா அந்த கோழியை நீங்க சிக்கனா மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அந்த பையனை கடத்திருக்காங்க. ஸோ அந்த பையன் இந்த வீட்டுல தான் இருக்கான்னு எனக்கு தெரியும், எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அது மனநல சரியில்லாம ஒரு அம்மா இருந்தாங்கல்ல, அவங்க அவங்க கணத்துல கை வச்சு பார்த்துட்டு இருக்க, கோழிக்கிட்ட மற்ற டீட்டெயில் எல்லாம் கேட்க, கோழி எல்லாத்தையும் சொல்லிடுச்சு, பின்னாடி தான் இருக்கான் போய் பாருன்னு, இதோ பின்னாடிதான் இருக்கானா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க வந்து பாக்குறாங்க. அங்க அப்படியே போட்டு தூங்க வச்சிருக்காங்க அவனை, மேலெல்லாம் அப்படியே செடி எல்லாம் போட்டு மறைச்சு வச்சிருக்க. அதுக்கப்புறம் அவனை அந்த இடத்துல இருந்து தூக்க, அவனுக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு. அது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என் பேரனை பிடிச்சிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா மண்ணு கீழே அப்படியே உருண்டுகிட்டே இருக்கு. அப்புறம் அங்க இருந்து மென்டலா டிஸ்டர்ப் ஆன ஒரு பொண்ணு இருந்தால அவ வரா. இங்கதான் அந்த குட்டி பையன் இருக்கான், நானே உங்களுக்கு கூட்டிட்டு போய் காட்டுறேன், இவங்க சின்ன வயசுல இருந்து அந்த பையனை இங்க எடுத்துட்டு வந்து டார்ச்சர் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி என்னை இங்க கூட்டிட்டு வந்து டார்ச்சர் பண்றான். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சது, இந்த பையன் ரொம்ப நல்ல பையன், இவனை என் குழந்தை மாதிரி தான் நான் பாத்துக்கிட்டேன், இவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் பத்திரமா பாத்துக்கிட்டேன்னு சொல்லி, சாரி என்னை மன்னிச்சிரு, நான் உனக்கு அம்மா மாதிரி நடிக்கல, உண்மையாவே உனக்கு அம்மாவா தான் இருந்தேன், உன்னை நல்லா பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லி அந்த லேடி அழுக, குட்டி பாப்பா போறா, நீங்க கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாயிருன்னு சொல்ல, இவங்க 2 பேரும் நம்ம கூட்டிட்டு போலாம்ப்பா, இவங்க 2 பேரும் ரொம்ப பாவம்னு சொல்ல, நீ என்ன சொன்னாலும் அதை அப்படியே பண்ணலான்னு சொல்லிட்டு அங்க வந்து கூட்டிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. குட்டி பையனை பார்த்துட்டு ஹாப்பி ஆயிடுச்சு பாப்பாக்கு. இந்தான்னு சொல்லி சாக்லேட் கொடுக்க, உன் தாத்தா இப்போ உன்னை பார்க்க அங்க வந்துருவாங்கன்னு சொல்ல, அங்க இருந்து வேகமா வராங்க ப்ரொஃபசரு. என் பேரு எனக்கு கடிச்சிட்டான்னு சொல்ல, கழுத்துக்கு பின்னாடி அந்த மச்சமும் இருக்கு, என் பையன் எனக்கு கடிச்சிட்டான்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருக்கு எல்லாருக்கும். அந்த ஸ்டெப் மதர் அங்க வரா. ஆக்சுவலி இது பண்ணதெல்லாம் அந்த ஸ்டெப் மதர் தாங்கிறது பாப்பா கண்டுபிடிச்சிட்டா. ஓ, இவனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தியா, நீதான் எல்லாத்துக்கும் காரணம்னு அடிக்கலான்னு போக, டக்குனு ஹீரோ வரான். எல்லாமே பண்ணது நீதான், இவனை சின்ன வயசுல வித்தது நீதான், அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு, ஸோ இதுக்கப்புறம் இவ்வளவு சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும்னு சொல்ல, உன்னை பொண்ணா போட்டோன்னு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தா என் பையனை கிட்ட இருந்து பிரிக்கிறியா போடி அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள போலீஸ் வந்து அவளை இழுத்துட்டு போயிடுச்சு. ரொம்ப நன்றி, எப்படியும் என் பேரனை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க, இதுக்கெல்லாம் காரணம் டாங்குதான்னு சொல்ல, அப்ப எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, என்னோட அங்கிளுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொல்ல, கண்டிப்பா நான் பாக்குறேன், இப்ப எனக்கு மனசு நிறைஞ்சிருக்கு, ஸோ இதுக்கப்புறம் கம்பெனியோட கோஆபரேஷனும் உங்க அங்கிளுக்கான ட்ரீட்மெண்ட்டும் நான் கண்டிப்பா பாப்பேன்னு சொல்ல,
பாப்பாக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தாத்தாவை போய் பார்க்கலான்னு சொல்லி பார்க்க, உண்மையாவே தாத்தாவோட வயித்துல கல் இருந்திருக்கு. ஸோ நீ தாம்மா என்னை காப்பாத்துனேன்னு சொல்ல, இப்பதாம்மா நிம்மதியா இருக்கு. நான் ஹெல்தியா இருக்க மாதிரியே இருந்தேன். இப்படியே போயிருந்தா சீக்கிரம் போய் சேர்ந்திருப்பேன். ஸோ எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னோட பேத்திய உயிரை காப்பாத்திட்டேன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா பேச, அதுக்குள்ள வேகமா அங்கிருந்து ஒருத்தர் வராரு. பாஸ் உங்ககிட்ட முக்கியமா ஒண்ணு சொல்லணும். உங்க குழந்தை இறந்து போச்சுன்னு தானே இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தீங்க. உங்க குழந்தை இறந்து போல உயிரோட தான் இருக்குன்னு சொல்ல, என்ன சொல்ற? ஆமா, ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்ல, அதை கேட்டோன்னே ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. அப்ப என் குழந்தை உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்ல, அந்த குட்டி பாப்பாக்கு தான் கஷ்டமா இருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருக்க புறா கிட்ட பேச, புறா எல்லாம் சொல்லுது, உன்னை விட்டுட்டு உன் அப்பா அந்த பொண்ணு கிட்ட போயிருவாங்களான்னு. அதை பார்க்கும்போது இவளுக்கு கஷ்டமா இருக்கு. அங்க இருந்து ஹீரோ வரான், வந்து பாப்பா கிட்ட சொல்றான், எனக்கு என் பொண்ணு கிடைச்சாலும் சரி, நீதாம்மா என்னோட முதல் குழந்தை. அவ்வளவு ஈஸியா உன்னை விட்டுருவே நீ நினைக்கிறியா? எனக்கு என் குழந்தை கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹாப்பி ஆயிடுச்சு பாப்பாக்கு. அப்புறம் அங்க இருக்க அந்த குட்டி பையன் ப்ரொஃபசர் வீட்டுக்கு போக, அங்க இருக்கிற சாமியை 2 பேரும் வேண்டிக்கிறாங்க. எப்படியாவது என் அப்பாவோட குழந்தை கிடைச்சிடணும், என் அப்பா சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல, இது எல்லாத்தையும் ப்ரொஃபசர் பாக்குறாரு. இந்த சின்ன வயசுல எந்த அளவுக்கு இந்த பொண்ணு யோசிக்கிறான்னு சொல்ல, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருக்கும், சீக்கிரம் எல்லாம் சரியாயிரும்னு சொல்ல, உனக்கு ஏதாவது ஃபீல் ஆகுதாடா? எனக்கு எதுவும் ஃபீல் ஆகல, லைட்டா வலிக்குது, மற்றபடி வேற எதுவும் இல்லைன்னு சொல்ல, வலிக்குதா? அப்போ உன் காலில் உணர்ச்சி இருக்கு, உன்னால மூவ் பண்ண முடியும் கரெக்டானு சொல்ல, லைட்டா அப்படிதான் ட்ரை பண்றேன், அப்ப நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள அங்கேருந்து வேகமா குட்டி பாப்பா வரா. உங்க கால் சரியாயிடுச்சான்னு சொல்லி டச் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. இல்லம்மா, டச் பண்ணாலும் சரி எந்த உணர்வும் எனக்கு இல்லைன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அப்படியே சாக்லேட்டை கொடுத்துட்டு பார்த்துட்டே இருக்க, டே பேசாம இந்த பாப்பாவை எனக்கு கொடுத்துரு, என் பொண்ணா நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி தம்பி சொல்ல, அதுக்குள்ள ஆணு கத்துறான். என்னாச்சுன்னு பார்த்தா கால லைட்டா உணர்ச்சி வர மாதிரி இருக்கு, என் கால் லைட்டா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி காலை கீழே வச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு நிக்க அவனால எந்திரிக்க முடியுது. கொஞ்சம் ட்ரை பண்ணி அப்படியே காலை அசைக்க முடியுது. என் கால் சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவை ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிக்கிறான் ஆனந்த கண்ணீர்ல. எப்படியோ எல்லாமே சரியாயிடுச்சுன்னு சொல்ல, ப்ரொஃபசர் நீங்க தான் இதுக்கு காரணம்னு சொல்ல, இதுக்கு காரணம் நான் இல்ல, டேங் மட்டும்தான். என் மனசை மாத்தி உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொன்னது இவதான்னு சொல்ல, எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, அம்யூஸ்மெண்ட் பார்க்கும் நான் கூட்டிட்டு போவேன், உன் கூட ஜாலியா விளையாடுவேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிள் தூக்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண, ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஹீரோக்கு, என் பொண்ணோட இருந்த ஒரு மூமெண்ட்டே எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம குட்டி பாப்பாக்கு ஸ்னோஃபால்னா ரொம்ப பிடிக்கும், இது வரைக்கும் ஸ்னோஃபால்ல விளையாண்டதே இல்லை. ஸோ 2 பேரும் ஸ்னோஃபாலுக்கு போறாங்க. அங்க பார்த்தா ரொம்ப கியூட்டா இருக்கு, ஸ்ட்ரீட்ல ஜாலியா பாப்பா விளையாட அதை பார்த்துட்டே இருக்கான் ஹீரோ. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு அவ்வளோ நிம்மதியா இருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி என் பொண்ணு ஜாலியா இதெல்லாம் என்ஜாய் பண்றாரு சொல்லி சந்தோஷமா சுத்திட்டு இருக்க. அசிஸ்டன்ட் பையன் இதெல்லாத்தையும் பாக்குறான். சார் இப்படியே விளையாண்டுட்டு தான் உடம்பு சரியில்லாம வந்துட போகுது, சீக்கிரம் வாங்கன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, என் பொண்ணு எப்போ போலான்னு சொல்றாலோ அது வரைக்கும் நான் விளையாண்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவை எல்லாரும் முன்னாடி அவனோட பொண்ணை அக்செப்ட் பண்ணிட்டான். அந்த குழந்தைக்கு பர்த்டே எப்பன்னு கூட தெரியாது. ஸோ உன்னோட பர்த்டே இப்போ நம்ம செலிப்ரேட் பண்றோம். 1 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் நீ எந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணதில்ல, இதுக்கப்புறம் நீ என் கூட தான் செலிப்ரேட் பண்ண போற. ஸ்னோஃபால் அன்னைக்கு தான் நீ பிறந்தேன்னு என்கிட்ட சொன்னேன், இன்னைக்கு ஸ்னோஃபால், அதனால இதுக்கப்புறம் உன் பர்த்டே இன்னைக்கு தானே சொல்ல, இதெல்லாம் பார்க்குற அப்பா அம்மாவுக்கு ஹாப்பியா இருக்கு. அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது ஒரிஜினலா அப்பா அம்மா இருந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கிறான்னு சொல்ல, நம்ம குட்டி பாப்பாக்கு தேவையான கிஃப்ட்ஸ் எல்லாமே அங்க ஹீரோ வாங்கி கொடுத்துருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூன்னு சொல்லிட்டு பாப்பா கிஸ் பண்றா. இது எல்லாத்தையுமே பாக்குற ஒரு சிலருக்கு வயிறு எரியுது. இதுலயும் நம்ம ஹீரோவோட சித்தப்பா அந்த ஆளு பொண்டாட்டி கூட சேர்ந்துட்டு குட்டி பாப்பாவை எப்படியாவது தூக்கிட்டு நம்மளோட பேரனை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. விடு நாளைக்கு போய் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாளைக்கே பார்த்தா அப்பா அம்மா மீட் பண்றதுக்காக அவங்க பேரனை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அங்க பார்த்தா நம்ம குட்டி பாப்பா டேங் ஏதோ டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், யாருனே தெரியாது இந்த பொண்ணை போய் அடாப்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வாரிசு தான் வேணும்னா என் பேரன் இருக்கான், என் பேரன் இதுக்கப்புறம் உன்னோட பையனை ஏத்துக்கோன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அவதான் என் பேத்தின்னு சொல்லி வாமான்னு சொல்லி கூப்பிட, டக்குனு டேங் வரா. இங்க இருக்கிற இந்த லேடி கையில ஏதோ வச்சிருக்கு, வேகமாங்க அந்த குட்டி பாப்பாவோட ட்ரெஸ்ல போட்டு விட, என் பேத்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆல்ரெடி நாங்க அடாப்ட் பண்ணிட்டோம், சோ உங்க பேரனை நீங்க வச்சுக்கோங்க, என்னை பொறுத்த வரைக்கும் வாரிசுனா பையன் மட்டும் கிடையாது இவளும் தான், நீ வெளியே போய் விளையாடுமான்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் அவன் முன்னாடி இதெல்லாம் பேசாதீங்க, என் பையனுக்கும் பிடிக்காது எங்களுக்கும் பிடிக்கல, எங்களோட பேத்தியை பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்ல, அது அப்படியா சரி ஓகே இதுக்கப்புறம் பேசலன்னு சொல்ல, நீ போய் விளையாடுறான்னு சொல்ல, அங்க இருந்து வேகமா அந்த பையன் வரான். இங்க நாய்க்குட்டி கூட விளையாண்டுட்டு இருக்கா நம்ம குட்டி பாப்பா. அங்க இருந்து வேகமா வந்து புடிச்சு தள்ளி விட்டு, நீ வந்தனால்தான் இங்க எல்லாமே, நீ வரலன்னா எல்லாமே சரியா இருந்திருக்கும்னு சொல்லி குட்டி பாப்பாவை அடிக்கலான்னு போக, நாய்க்குட்டி ஓடி வந்து அவன் காலை பிடிச்சி அப்படியே ட்ரெஸ்ஸை கடிக்குது. அதுக்குள்ளே ஹீரோ வந்துட்டான். என்ன தைரியம் இருந்தா என் பாப்பா மேல கை வைப்பேன்னு சொல்ல, அது நான் வேணும்னு பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் சொல்ல, அதுக்குள்ள அவனோட தாத்தா பாட்டி வந்தாச்சு. பேக்ல இருந்து என்னோட நெக்லஸை காணும், இந்த பொண்ணுதான் திருடி இருப்பா அப்படின்னு சொல்ல, நான் எதுவுமே எடுக்கல அப்படின்னு சொல்லி குட்டி பாப்பா சொல்றா. அது எப்படி போகும், உன்ன மாதிரி வெளியே ரோட் சைட்ல இருக்க பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தா அந்த பொண்ணுக்கெல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்ல, அந்த குட்டி பாப்பாட்டாங்க எவ்வளவோ சொல்றா. அதுக்குள்ள அங்க இருந்து
ஓடி வந்து அங்க இருக்க அந்த பேரனோட அந்த ட்ரெஸ்ல இருந்து அந்த செயின் எடுக்குது. இப்ப பாத்தீங்களா செயின் உங்களோட பேரங்கிட்ட தான் இருந்திருக்கு, அவன் தான் திருடி இருக்கான்னு சொல்ல, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. அந்த நாய்க்குட்டி நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்ல, கரெக்டா இவன் வரும்போது அவனோட பேக்கெட்ல போடுன்னு சொல்லி குட்டி பாப்பா கொடுத்துருப்பா. அதனால தூக்கி போட்டு அவங்கள போட்டு கும்மு கும்முன்னு கும்மி கையெல்லாம் அடி, ஐயோ எல்லாமே போச்சேன்னு சொல்லி அந்த லேடி புலம்பிட்டு இருக்கா. நீ கவலைப்படாத, ஒரு ப்ராஜெக்ட்கான ஃபைல் அவங்க கிட்ட இருக்கு, அந்த ஃபைலை மட்டும் நான் எடுத்துட்டேன்னா மில்லியன் கணக்குல எனக்கு லாபம் கிடைக்கும், அதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீ எதுவும் பண்ணாத, நானே எதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு அந்த ஆளு சொல்ல, சரி சரி அப்போ சீக்கிரமா ஏதாவது பண்ணு, நம்ம சீக்கிரம் இந்த வீட்டை விட்டே போயிடலாம், இந்த ஊரை விட்டும் போயிடலாம், நிறைய பணம் வர்ற மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லி அந்த லேடி சொல்ல, இவனும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஏதோ முக்கியமான டீட்டெயில் பேசிட்டு இருக்கா, அந்த ஃபைல்ல இருந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வெளியே யாரோ காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, யாரா இருக்கும், சரி கேமரால பாத்தீங்களா, இல்ல சார் கேமரா ரெக்கார்ட் ஆகவே இல்லைன்னு சொல்ல, அதுக்கப்புறம் குட்டி பாப்பா வந்து இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி சாக்லேட் கொடுக்குறா. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க இருக்க கொசு கிட்ட போய் பேச, கொசு உண்மையெல்லாம் சொல்லுது, யாரோ ஒருத்தர் வந்து உங்களோட கம்பெனி சீக்கிரட்டை திருடி வெளியே வித்திருக்காங்க அப்படின்னு. அப்படியா, அது யாருன்னு தெரியுமா, அது எனக்கு தெரியாது, அவர் கருப்பு கலர் கோட்டு போட்டிருந்தாரு, அவரை பார்த்தா நான் அடையாளம் சொல்லுவேன்னு சொல்லி அந்த கொசு சொல்லுது. அதுக்கப்புறம் மத்த கொசுவோட ஹெல்ப் எல்லாம் கேட்கலான்னு சொல்லி அந்த குட்டி பாப்பா அங்க இருக்க கொசு கிட்ட கேட்க, யார் இதெல்லாம் பண்ணதுன்னு ஹீரோவும் கேட்கறா. பட் யாருமே சொல்லல, நான் பண்ணலன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்கிறாங்க. யாரு கண்டுபிடிச்சு சொல்றீங்களா, அவங்களுக்கு நிறைய பணமும் இருக்கு, இன்கிரிமெண்ட்டும் இருக்குன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண அந்த பை ஃபேமிலியோட அந்த சித்தப்பா இருக்கான்ல செகண்ட் அங்கிள், அந்த ஆள் அங்க வரான். அவன் எதுக்கு வரனா, ஹீரோ கிட்ட இருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திருட. செக்யூரிட்டி விட மாட்டேங்கிறாங்க. நான் யார் தெரியுமா, நான் பை ஃபேமிலியோட தம்பி, நீ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏமாத்திட்டு அவன் அங்க இருந்து போறான். ஆபீஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை, உங்க ஆபீஸ்ல யாரோ ஒருத்தவங்க உங்க ஃபைல திருடுறாங்களா, கொசு வந்து என்கிட்ட சொல்லுச்சுன்னு சொல்லி கொசுக்கு மருந்தெல்லாம் கொடுக்குறா, அதாவது அவளோட ரத்தத்தை கொடுக்குறா, அதையும் கொசு சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் மீட்டிங்ல இருக்க ஹீரோ கிட்ட வாங்க உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, அந்த கொசு முன்னாடி போக எல்லாரும் சேர்ந்து அந்த டாக்குமெண்ட்டை திருடுறது யாருன்னு கண்டுபிடிக்க வராங்க. டாக்குமெண்ட் ரூம் ஓபன் பண்ணி பார்க்க அங்க பார்த்தா இவனோட சித்தப்பா தான் அங்க இருக்காரு. நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அப்படியே ஹீரோ வர, நான் வேணும்னு பண்ணல ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருன்னு சொல்ல, இதுக்கு மேல உன்னை மன்னிக்கவே முடியாது, என்னோட ப்ராஜெக்ட் திருநீல இதோட முடிஞ்சது அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த ஆளு அங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணது நம்ம குட்டி பாப்பா தானே. பாப்பா கையில அந்த கொசு கடிச்சனால மயங்கி அப்படியே விழுந்துட்டா. அதை செக் பண்ணி பாக்குற ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், அதனால கொசுக்கு என்னோட ரத்தத்தை கொடுத்தேன்னு சொல்ல, கையை செக் பண்ணி பார்க்க அப்படியே ரெட்டா இருக்குது. அதுக்கப்புறம் பாப்பா மயங்கிட்டா. பாப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண, அவளுக்கு ரொம்ப ஃபீவர். ஸோ ரொம்ப கஷ்டங்க, சின்ன பிள்ளை இத்தனை கொசு கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, என்னாச்சுன்னு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி கஷ்டமா இருக்கு ஹீரோக்கு. அங்க குட்டி பாப்பாக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கு. ஹீரோவும் பக்கத்துலயே வெயிட் பண்ணிட்டு இருக்க, குட்டி பாப்பா தூங்குறா. அதுக்கப்புறம் அவ கனவுல அவ அம்மா வர மாதிரி இருக்கு. நீ கவலைப்படாத, உன் அப்பாவும் சேஃபா இருப்பாரு, நீயும் சேஃபா இருப்ப அப்படின்னு சொல்ல, அதை கேட்கவும் அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அம்மா என்னை விட்டு போகாதீங்க, என் பக்கத்துலயே இருங்கன்னு சொல்ல, நான் எங்கேயும் போல, உன் கூட தான் இருக்கேன், உன் அப்பா சொல்றதை கேட்டு நல்லபடியா நடந்துக்கோ, உன் அப்பா உன்னை பத்திரமா பாத்துப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்கிற குட்டி பாப்பாத்து ஹாப்பியா இருந்தாலும், அங்கிளை விட்டு போறோமே, அப்பா விட்டு போறோமேன்னு சொல்லி ஒரு கவலையா இருக்கு. நான் இங்க இருந்து போயிடணுமா அப்படிங்கிற மாதிரி அவ யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அங்க திடீர்னு பார்த்தா ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லி கேட்கறான் வந்து, ஒன்னும் இல்லை என் அம்மாவை கனவுல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா பாப்பா. அம்மா என்ன சொன்னாங்க, அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லு, அப்பாதான் உன்னை பத்திரமா பாத்துப்பாருன்னு சொன்னாங்க, அது உண்மையான்னு சொல்லி கேட்க, ஆமான்னு ஹீரோ சொல்றான். சரி நீ இங்கே இரு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போறதுக்காக ஹீரோ போக, அங்க பார்த்தா வேலட் இருக்கு நம்ம ஹீரோவோடது. ஓபன் பண்ணி பார்க்க நம்ம குட்டி பாப்பா டேங்கோட அம்மாவோட போட்டோ. என் அம்மா போட்டோ இங்க எப்படி வந்தது அப்படிங்கிற மாதிரி பார்க்க, கரெக்டா ஹீரோ வரான். என்ன நடந்தது, இந்த போட்டோல இருக்கிறது என் அம்மா, என்ன சொல்ற, உன் அம்மாவா, உன் அம்மா பேரு என்ன, என் அம்மா பேரு வெய் வெய் அப்படின்னு சொல்லி இந்த குட்டி பாப்பா சொல்றா. அதை கேட்டனே செம சாக்கா இருக்கு ஹீரோக்கு. ஏன்னா ஹீரோவோட லவ், ஹீரோ ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். ஒரு இடத்துலயும் உன்ன மாதிரியே இவருக்கா, இது உன் குழந்தையான்னு எல்லாருமே கேட்டிருப்பாங்க. இப்பதான் உண்மை தெரிஞ்சது, இது என்னோட குழந்தையான்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றான். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு ஹாஸ்பிட்டல்ல கொடுக்க, டாக்டர் 3 நாள் கழிச்சு ரிப்போர்ட் வருதுன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் குட்டி பாப்பா விளையாண்டுட்டு இருக்கா, பக்கத்துல ஒரு மெய்டு இருக்காங்க. அங்க பார்த்தா அந்த ஃபெங்கு வரான். ஃபெங்கு யோசிச்சு பாக்குறான் ஒரு பிளாஷ்பேக், அந்த குழந்தைய எப்படியாவது நீ அப்ராட்ல வித்துரு, உனக்கு நான் நிறைய பணம் தரேன், எப்படியாவது அவளை கடத்திட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்றா. சரி ஓகே நான் பண்றேன், நீ கொடுக்குற பணத்துக்காக எவ்வளவு நாள் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ இங்க வரவே கூடாது, அவ இந்த பக்கம் வந்தா அவ்வளவுதான், எனக்கு என்னோட வாழ்க்கை கிடைக்காம போயிரும் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கா இவ. அவனும் ஓகேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவளை கடத்திட்டு போறதுக்காக தான் இங்க விளையாண்டுட்டு இருக்க குட்டி பாப்பாவா பாக்குறான். பாப்பா கிட்ட வந்து, நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன், அப்பா இப்ப திருந்திட்டேன், என் கூட வரியா அப்படின்னு சொல்ல, குட்டி பாப்பாவும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் அங்க இருந்து தூக்கிட்டு போக, இங்க டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் ஹீரோ கையில கிடைச்சிருச்சு.
ஆயிடுச்சு. அந்த குட்டி பாப்பா தான் ஹீரோட குழந்தைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அழுக ஆரம்பிச்சிட்டான் ஹீரோ. என்கிட்ட ஏன் வைவே சொல்லவே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அந்த டைம்ல நம்ம குழந்தைய காணும்னு சொல்லி அசிஸ்டன்ட் வந்து சொல்ல வேகமா போய் பார்க்க அங்க குழந்தைய காணும். இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி ரோடா அப்படியே போயிட்டே இருக்காங்க. குட்டி பாப்பா கார்ல போயிட்டு இருக்கா. அப்பா என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? கிஃப்ட் தரேன்னு சொன்னீங்க. ஆமா கிஃப்ட் தான் தர போறேன். உன்னை இந்த வெளிநாட்டுக்கு கடத்த போறேன். இங்க இருந்து உன்னை விற்க போறேன்னு சொல்ல என்ன விடுங்க நான் போறேன்னு சொல்லிட்டு டோர் அப்படியே ஓபன் பண்ணி அங்க போற பேர்ட்ஸ் கிட்டே என்னை காப்பாத்து, அப்பா கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல லூசு மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் குட்டி பாப்பா ஒரு அடி வைக்க பாப்பா மயங்கிட்டா. இங்க பார்த்தா நம்ம ஹீரோ போற வரவங்க எல்லார்கிட்டயும் கேட்டுட்டே இருக்கான், எப்படியாவது இந்த குழந்தைய கண்டுபிடிக்கணுமேனு. அப்புறம் அங்க பார்த்தா நிறைய பறவைகளா பறந்து வருது. அதுல நிறைய பறவை வந்து அப்படி ஒரு நம்பர்ஸ் மாதிரி காட்டுது. இது என்ன நம்பர்னு கண்டுபிடி, சீக்கிரம் போ அப்படின்னு சொல்ல அது ஒரு காரோட நம்பரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த காரோட நம்பர்ல தான் ஒரு வேளை பாப்பா இருப்பான்னு சொல்லி வரப்போற கார் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருந்து நம்ம ஹீரோவோட தம்பி இருப்பான்ல, அவன் வந்து பாக்குறான். கரெக்டா அங்க இருக்க அந்த எங்கோட காருக்கும் வந்து செக் பண்ணி பாக்குறான். உள்ள பார்த்தா யாரும் இல்ல. பாருங்க பாருங்க என்ன வேணாலும் பாருங்கிற மாதிரி அமைதியா இருக்க. பின்னாடி டிக்கி ஓபன் பண்ணுன்னு சொல்ல ஓபன் பண்ணி காட்டா அங்க வெறும் பாக்ஸ் தான் இருக்கு. எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு பிசினஸ் டீலிங்காக நான் போயிட்டு இருக்கேன். சோ நான் அப்ராட் போகணும், இப்பவே போகணும் விடுங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் விட்டுட்டான். கரெக்டா அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோ அங்க வரான். அவனை விடாத, அந்த ஃபேங்க புடி அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள ஃபேங் ஓடி போக அவனை பிடிச்சிட்டான். எனக்கு இவன் மேலதான் டவுட்டா இருக்கு, காரை நல்லா செக் பண்ணி பாருன்னு சொல்ல அங்க இருக்க பாக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா அங்க குட்டி பாப்பா இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஃபேங்க போட்டு கும்முன்னு நம்ம ஹீரோ கும்மி போட்டான். அவள் என்னடா பண்ணன்னு சொல்லி கேட்க நான் ஒண்ணும் பண்ணல, அவ அப்பாட்ட போறேன்னு சொன்னா, லைட்டா அடிச்சா மயங்கிட்டா, மத்தபடி எதுவும் பண்ணல, ப்ளீஸ் என்ன விட்டுரு அப்படின்னு சொல்ல இவனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், முதல்ல பாப்பா நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி தம்பி சொல்ல அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபேங்க கட்டி போட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான் ஹீரோ. உண்மையை சொல்லு, எதுக்காக அவளை கூட்டிட்டு போகணும்னு ட்ரை பண்ற சொல்லுன்னு சொல்ல அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை உன்னோட குழந்தைன்னு சொன்னேன், அதெல்லாம் போயின்னு எனக்கு தெரியும், உண்மையை சொல்லு என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்க எனக்கு வெய் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அவ பின்னாடியே சுத்தினேன், உன்னை எப்படியாவது பிரேக்கப் பண்ணுவான்னு பார்த்தேன், பிரேக்கப் பண்ணிட்டு வந்தா, கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா அவ ஒத்துக்க மாட்டேன்ட்டா, அப்பவே அவ பிரெக்னெண்டா இருந்தா, அந்த குழந்தைக்கு நீதான் அப்பா, அந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் க்ளோஸா இருந்தா, அந்த குழந்தை என்ன அப்பா அப்பான்னு கூப்பிட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் என் மேல பாசம் வந்து என்ன கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைச்சேன், அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு அந்த குழந்தைகிட்டயே சொல்லி நம்ப வச்சேன், அதுக்கப்புறமா தான் அவ என்ன கல்யாணம் பண்ணுவான்னு பார்த்தா அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. சோ அதனால இந்த குழந்தைனாலே எனக்கு எந்த யூஸும் இல்லைன்னு தோணுச்சு. அப்புறம் ஆக்சிடென்ட்ல வெய்யும் இறந்து போயிட்டா, இதுக்கப்புறம் இந்த குழந்தைய நம்ம கூட வச்சுக்கிட்டா என்ன, கூட வச்சுக்கலன்னா என்னன்னு தோணுச்சு. அதனாலதான் இவ்வளவு அவன் அங்கிள் ஆண்டிட்டே விட்டுட்டேன். சோ அவ உன்னை கடைசி வரைக்கும் லவ் பண்ணா, நான் அவ பின்னாடியே சுத்தினேன், உன்னை தவிர இன்னொருத்தர் மனசுல கூட நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்ல அதை பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் தான் அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா இத்தனை நாள், என்னை பிடிக்காம என்னை விட்டுட்டு போயிட்டான்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான் ஹீரோ. அப்புறம் அந்த பெங்க அந்த பக்கம் இழுத்துட்டு போக ஹீரோக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டெப்ஸ்ல நடந்து வர ஒரு குட்டி பிளாஷ்பேக். இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவ பேரு வெய் சொல்றா, நான் உன்னை பிரேக்கப் பண்றேன்னு. எதுக்கு என்ன பிரேக்கப் பண்றேன் ப்ளீஸ் சொல்லுன்னு சொல்ல வேணாம், இதுக்கு மேல நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவ கிளம்பிட்டா. எதனால பிரேக்கப் பண்ணானே ஹீரோக்கும் தெரியல. அடுத்த நாள் வீட்டுல போய் பார்க்க அவங்க வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க நைட்டே. சோ சும்மா வந்து இங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் திட்டிட்டு போறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு புரியல. என்னை ஏமாத்திட்டு என்னை விட்டு போயிட்டான்னு சொல்லி அப்பயே நினைச்சிருப்பான். இப்பதான் தெரியுது அவ ஏமாத்திட்டுலாம் போல, கடைசி வரைக்கும் என்னை பத்தி மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தா. என் குழந்தை அவ பெத்திருக்கா, ஆனா அந்த குழந்தை என்கிட்ட கொடுக்காமே போயிட்டான்னு சொல்லிட்டு அழுதுட்டே அப்படியே கீழே விழுந்துட்டான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க பார்த்தா நம்ம குட்டி பாப்பாவை தாத்தாவும் பாட்டியும் பார்க்க வராங்க. எங்களோட சொந்த பேத்தி நீனு இப்பதான் எங்களுக்கு உண்மை தெரிஞ்சது, உன்னை பாக்குறதுக்கு எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி 2 பேரும் ஹாப்பியா பேச டேங்குக்கு டவுட்டா இருக்கு, உண்மையாங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க. கரெக்டா ஹீரோ வரான். ஹீரோவை பார்த்துட்டு அப்பான்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் நிக்க, உனக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க நான் நல்லா இருக்கேன், இவங்க எல்லாரும் சொல்றாங்க நான் அவங்களோட சொந்த பொண்ணுன்னு, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா நீதான் என்னோட சொந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல உங்க கையில அடிபட்டு இருக்கு அச்சுச்சோன்னு சொல்லி கையை அப்படியே ஊதுறா. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக். அங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு டைம் நம்ம ஹீரோட கையில அடிபட்டிருக்கோம், நம்ம ஹீரோயினும் கை அப்படியே ஊதிருப்பா. அதெல்லாம் பார்க்கும்போது அம்மா மாதிரி இப்ப பிள்ளையும் பண்றாளேன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சாரி அப்பா உன்னை கண்டுபிடிக்க எவ்வளவு நாள் ஆயிடுச்சுல்ல, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்ல உன்னோட பயாலஜிக்கல் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அப்பா அம்மா சொல்றாங்க. அப்புறம் டேங் இப்ப வீட்டுக்கு வந்துட்டா. அங்க வந்து லென் வரா. லென்னுக்கு போன டைம் இவள தப்பா பேசியிருப்பாள்ல, அது அப்படியே டேங்குக்கு ஞாபகம் வருது. நீங்க தானே அந்த பார்ட்டியில என்னை பத்தி தப்பா பேசுனீங்க, சாரிம்மா அன்னைக்கு நான் தெரியாம பேசிட்டேன், இப்பதான் உன்னை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன், உன் மேல நான் பாசமா இருக்கேன், சோ இதுக்கப்புறம் உன்னை நான் பத்திரமா பாத்துப்பேன், நான் சின்ன வயசுல இருந்து உன் அப்பா கூட தான் இருக்கேன், சோ தெரியாம பேசினா என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி ஓவரா பேசுறா. அதுக்கப்புறம் நீங்க தப்பு பண்ணா தப்பு தானேன்னு சொல்ல என்ன ஓவரா பேசுறேன்னு சொல்லிட்டு ஐயோ தப்புன்னு சொல்லிட்டு அவளே சேஞ்ச் பண்ணிட்டு இந்த சாக்லேட்னு சொல்ல ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் சாக்லேட் கொடுத்தா வாங்க கூடாதுன்னு
எங்க அப்பா சொல்லியிருக்காருன்னு சொல்லி டேங்க் வாங்க மாட்டேங்கிறா. ஓ அப்படியா, நான் ஸ்டேஞ்சர் கிடையாதுன்னு சொல்ல அதுக்குள்ள ஹீரோ வந்து வரான். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், சோ என் கூட தனியா வரீங்களா அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இரு வரேன்னு சொல்லிட்டு பாப்பாட்ட சொல்லிட்டு வான்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, நான் உன்னை சூஸ் பண்ண முடியாது, ஏன்னா என் மனசுல நீ இல்ல, உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரல அப்படின்னு சொல்லிடுறான். உடனே லின்னு சொல்றா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா, உங்க குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவா நான் இருப்பேன், அவளுக்கு கூட என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க, கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுங்க, நம்ம ரெண்டு பிசினஸும் நல்லா இருக்கும், நம்ம ஃபேமிலியும் நல்லா இருக்கும்னு சொல்ல, சாரி நான் தான் சொல்றேன்ல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணத்தோடு என்ன பார்க்க வராத, எனக்கு பிடிக்கல, சோ நீங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அவளுக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு, எப்படியாவது இவன் மனசை மாத்தி ஆகணுங்கிற மாதிரி யோசிக்க, போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டான். அப்புறம் அவளும் அங்க இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி கூட டேங் விளையாண்டுட்டு இருக்கா. சோ அப்பா ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரு அப்படின்னு சொல்லி பாப்பா கேக்குறா. உங்க அப்பாக்கு உங்க கூட இருந்தா போதும்னு தோணுதுமா, அதனாலதான் கல்யாணம் வேணாங்கிறாங்க, ஆனா எங்களுக்கு அப்புறம் அப்பா தனியா இருப்பாருன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு பட்டர்ஃபிலி கிட்ட லின்னோட வீட்டு அட்ரஸ் கேட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அங்க டேங்க் போறா. டோர் ஓபன் பண்ண, நீ யாரு கூட வந்த, நான் உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு உள்ள வரலாமான்னு சொல்லிட்டு உள்ள வர, நீங்க அப்பாவை ரொம்ப லவ் பண்றீங்கல்ல, எனக்கு அம்மாவா உங்களை அப்பா கிட்ட நான் சொல்றேன், அப்பதான் அப்பா உங்களை சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல, உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா உங்க பூனைக்குட்டி கூட நான் விளையாடுவா, எனக்கு இந்த மாதிரி பூனைக்குட்டினா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. அவ்வளவுதானே, இந்த பொண்ணுக்குட்டி கொஞ்சம் காஸ்ட்லி தான், இருந்தாலும் பரவாயில்ல, நீ கேட்கறீல்ல எடுத்துட்டு போன்னு சொல்ல, தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்ப கரெக்டா அங்க ஹீரோ வரான். என்ன பாக்குறதுக்காக இவ்வளவு தூரம் வந்ததுக்கு தேங்க்ஸ்னு சொல்ல, நான் இவளுக்கு அதான் வந்தேன், சரி நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வராங்க. பூனைக்குட்டி தூக்கிட்டு வர, அப்பா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டா, நீங்க அந்த ஆன்ட்டியை கல்யாணம் பண்ணிக்கோங்க, அந்த ஆன்ட்டி கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பாங்க, ப்ளீஸ் பான்னு சொல்ல, அந்த பூனைக்குட்டி ஏதோ சொல்லுது, என்னமோ சொல்லுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு குட்டி பாப்பாக்கு. அப்புறம் கூட்டிட்டு போய் காட்ட, அங்க வீட்டுக்கு போனோடனே அங்க இருக்கிற அம்மா போட்டோவை பார்த்துட்டு அந்த பூனைக்குட்டி சொல்லுது, என் அம்மாவை இந்த பூனைக்குட்டி பார்த்திருக்கான், என்ன சொல்ற, நல்லா கேட்டு சொல்லுன்னு சொல்ல, ஒரு நாள் என் அம்மாவை அந்த வீட்டுல கட்டி போட்டுருந்தாங்களாம், அப்ப இந்த பூனைக்குட்டி அங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, ஒரு குட்டி பிளாஷ்பேக், இந்த லின்னு தான் நம்ம ஹீரோயினை அங்க கட்டி போட்டிருப்பா, ரொம்ப கொடுமைப்படுத்திருப்பா, உன் குழந்தைக்காக உன்னை போனா போட்டுன்னு விட்டுருவேன்னு பாத்தியா, நீ இந்த இடத்த விட்டு போகணுண்டி, இந்த ஊர்லயே நீ இருக்கக்கூடாது, அப்பதான் என்ன அவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லி அப்பவே டார்ச்சர் பண்ணி உயிரோட தான் அவளை எங்கேயும் அனுப்பி வச்சிருப்பா, அவ செத்து போன மாதிரி பில்டப் பண்ணிருப்பா. அந்த டைம்ல அந்த பூனைக்குட்டி அங்க இருந்தனால அந்த பூனைக்குட்டி எல்லாத்தையும் கேட்டு டேங்க் கிட்ட சொல்ல, அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி ஹீரோவும் சொல்லியிருப்பான். தம்பி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டான், இங்க வா நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்ல, நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டேன், அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போகவே இல்லை அண்ணி, அண்ணி உயிரோட தான் இருக்காங்க, ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, சோ இந்தாங்க அந்த மற்ற டீடைல்ஸ் ஃபைல் எல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அம்மா போட்டோ வச்சு எங்கேயாவது பாத்தீங்களான்னு அங்க இருக்க பேர்ட்ஸ் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கா குட்டி பாப்பா. நாங்க பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேர்ட்ஸும் போயிடறாங்க. அந்த ஊர்ல இருக்க மொத்த பேர்ட்ஸ் கிட்டயும் போய் கேளுங்க, என் அம்மாவை யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு சொல்ல, அங்க பறவையா பறக்குது. லக்கி லக்கின்னு சொல்லிட்டு லின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்க, சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்ல, அதுல ரெண்டு பறவைங்க வராங்க. உங்க அம்மாவை நாங்க பாத்திருக்கோம், எப்ப பாத்திருக்கோம்னா ஒருத்தர் வீட்டுல அவங்க உங்க அம்மாவை அப்ராடுக்கு அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்ல, அம்மா அம்மான்னு சொல்லி குட்டி பாப்பா அழுகுறா. சோ அதுக்கப்புறம் இவ சொன்ன அந்த இன்வெஸ்டிகேஷன் படி பார்த்தா இப்ப வந்து அப்ராட்ல தான் இருக்கா, எப்படியாவது அவளை கண்டுபிடிக்கணும், அங்க போய் அவளை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, நானும் வருவேன்னு சொல்லி பாப்பா சொல்றா. நீ வேணாமா ப்ளீஸ், நீ இங்கே இருன்னு சொல்ல, இல்ல நான் வருவேன், எப்படியாவது என் அம்மாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ராடும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் அப்ராட்ல அம்மா ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க மியூட்னு சொல்லி, சோ ஒரு பார்ல தான் வேலை பாக்குறாங்க. அந்த பார்ல இருக்க எல்லாருமே ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. அந்த வெய் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு, எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி அவளும் ட்ரை பண்றா. இத்தனை வருஷம் ஆச்சு, நான் எப்படி இங்க இருந்து போவேன் அப்படிங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்ன இந்த மாதிரி மியூட் எல்லாம் இங்க வேலைக்கு வச்சிருக்கீங்க, முதல்ல அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்க மத்த எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. போய் வேலை பருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் வெய் அனுப்பிட்டு அந்த பார் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இங்க இதுல உன் அம்மா இருக்காங்கன்னு பாருன்னு சொல்லி டேங்க் கிட்ட சொல்ல, டேங்க் பார்த்துட்டு நிக்கிறா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு பீகாக் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன், அந்த பீகாக் டெய்லி 1 மணிக்கு இங்க வரும், அது எப்படியாவது உள்ள போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்லுன்னு சொல்ல, அது கேட்கிற செகண்ட் அவங்களுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. பேசாம நீ போலீஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறியா, நீ எல்லாம் சரியான இன்வெஸ்டிகேஷன் மூலையில வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி ஓவரா பேசுறான். வாய மூடுறா, அவ கண்டுபிடிச்சு சொல்றதே பெருசு, நீ ஓவரா பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்ல, சரி நான் வெயிட் பண்ணலான்னு சொல்ல, கரெக்டா அங்க இருந்து ஒரு பீகாக் வருது. கிளியே என் அம்மா போய் பார்த்துட்டு வரியா அப்படின்னு சொல்ல, நான் உள்ள போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த கிளி வருது. அதுக்கப்புறம் இங்க வெய் தான் காட்டுறாங்க. வெய் அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கா, அதாவது நம்ம ஹீரோயின் தான். இதுக்கு மேலே என்னால இங்க இருக்க முடியாது, பேசாம நம்ம செத்து போயிடலாம், இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும்னு பார்த்தே முடியல, என் குழந்தைக்காக நான் உயிரோட இருக்குன்னு ஆசைப்பட்டேன், என் குழந்தை டேங்க் இப்ப எப்படி இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பாலிடல் எடுத்து குடிக்கலான்னு போக, அங்க இருந்து ஒரு கிளி வருது, ஒரு பேண்ட கையில கொடுக்குது. இது என் அம்மா கிட்ட கொடுன்னு சொல்லி டேங்க் கொடுத்துருப்பா. அப்புறம் கூடவே ஒரு பேப்பரை கொடுக்க, அந்த பேப்பர்ல அம்மா நான் வந்து உங்களை காப்பாத்துவேன்னு சொல்லி அதுல எழுதியிருக்கு. அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஹீரோயினுக்கு. எப்படியாவது அம்மா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்க இருந்து நம்ம குட்டி பாப்பாவும் வராங்க. ரெண்டு மெய்டு அடிச்சு போட்டுட்டு, எங்களை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ உள்ள போ அப்படின்னு சொல்ல, அங்க பார்த்தா கரெக்டா அம்மா வந்து நிக்கிறாங்க. என் அம்மா உயிரோடு தான் இருக்காங்கன்னு அம்மாவை பார்த்தோன்னே டேங்குக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான், நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் வா இங்க இருந்து போலான்னு சொல்லி போக, அதுக்கப்புறம் அங்க இருக்க
ஆளுகளா வந்துட்டாங்க. அங்க பிரச்சனை பெருசா போகுது, ஒரு பெரிய சண்டையே அங்க நடக்குது. அதுக்குள்ள ஹீரோட தம்பி நான் போலீஸ்னு சொல்ல, என்ன ஃபேக்கா நடிக்கிறியான்னு சொல்ல கன் எடுத்து காட்டுறான். இவங்கள நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்க இருந்து கிளம்புனா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்க இருந்து அவங்க கிளம்பிட்டாங்க. இப்ப 3 பேரும் ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என் அப்பா அம்மா என் கூட இருக்காங்க. ஒருவேளை இது கனவா இருந்தா நான் தூங்கவே மாட்டேன், முழிச்சேதான் இருப்பேன்னு சொல்ல, முழிக்கலாம் வேணா, நீ தூங்கலாம் சரியா அப்படின்னு சொல்லி குழந்தைய 2 பேரும் கையை பிடிச்சி தூங்க வைக்கிறாங்க. 2 பேரும் எப்பயுமே என்னை விட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பாப்பா தூங்கிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் தனியா போய் பேசுறாங்க. சாரி, நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, அப்படியே ஹீரோயின் ஹக் பண்ணிக்கிறா. இல்ல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், உங்களை பிரேக்கப்னு சொன்னது என்னோட தப்பு தானே சொல்ல, எதுக்கு இந்த மாதிரி சொன்னேன், அந்த உண்மையை சொல்லுன்னு சொல்ல, என்னை வச்சு பிளாக்மெயில் பண்றாங்க. எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்து அந்த லின்னு என்ன போட்டோ எடுத்து வச்சு நான் உங்களை பிரேக்கப் பண்ணல, இந்த போட்டோவை வெளியே விட்டுருவேன்னு சொல்லி மிரட்டினா. வேற வழி தெரியாம தான் நான் உங்களை பிரேக்கப் பண்ணிட்டு வந்தேன். என் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் என்னை விட்டுருவாங்கன்னு பார்த்தேன். என்னை அப்ராட் அனுப்பிட்டு என் குழந்தைய கடத்தி வச்சுட்டாங்க. நான் எப்படியாவது சைனாக்குள்ள வரணும்னு ட்ரை பண்ணேன். ஆனா நாங்க வந்து என் குழந்தைய கொன்றுவேன்னு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறா ஹீரோயின். நீ கவலைப்படாத, நான் ஒரு அப்பாவா கண்டிப்பா என் குழந்தைய பத்திரமா பாத்துப்பேன்னு சொல்லிட்டு 2 பேரும் டீப்பா கிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுக்கலான்னு போக டக்குன்னு தம்பி வந்து எல்லாத்தையும் பிடுங்கி குடிக்கிறான். அண்ணா ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிடவே இல்லை, நைட்டுக்குள்ள ஒரு கேஸை தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இங்க இருந்து பிரச்சனை இல்லை, நான் சால்வ் பண்றேன், முதல்ல நீங்க 2 பேரும் சைனாக்கு கிளம்புங்க நியூ இயர்க்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி வராங்க. இங்க பார்த்தா அந்த நியூ இயர்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோட வீட்டுல. எப்படியாவது அவர் வருவாரு, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அங்க பார்த்தா ஹீரோவும் குட்டி பாப்பா வர, உங்க கூட நியூ இயர் செலிப்ரேட் பண்ணதை நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, நீ எதுக்கு எங்க கூட செலிப்ரேட் பண்ற, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்ல, அங்க இருந்து பார்த்தா ஹீரோயின் வரா, கூடவே தம்பியும் வரா. நீ பண்ணதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி லின் அப்படியே கையை பிடிக்க, ஹீரோயின் அவ கண்ணத்துல ஒரு அறையிறா. என்ன பிளாக்மெயில் பண்ணி பிரேக்கப் பண்ண வச்சு இங்க இருந்து அனுப்புனில, உன்னை சும்மா விட மாட்டேன், இதுக்கப்புறம் என் பொண்ணை பாத்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மிரட்ட, அதுக்கப்புறம் அவளை இழுத்துட்டு போயிட்டாங்க. குட்டி பாப்பாக்கு இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு அப்பா அம்மா 2 பேரும் கிடைச்சிட்டாங்க, எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே ஜாலியா போறா. சோ அதே மாதிரி ஹாப்பி எண்டிங்ல இந்த மூவியை இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான மூவி. எனக்கு இந்த மூவி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பார்க்கணும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.